கிறிஸ்தியஸுக்குள்ளான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. இங்கே நீதிமொழிகள் எழுதின ஆசிரியர் சாலமோன் ஞானி சொல்கிறாரு, எதை காத்துக்கொள்ள வேண்டுமா? இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். உலகத்தில் பணத்தை காத்துக்கொள்கிறோம், நகையை காத்துக்கொள்கிறோம், நிலத்தை சொத்தை காத்துக்கொள்கிறோம், அழிந்து போகிற பொருள்களெல்லாம் நம்ம காத்துக்கொள்கிறோம். ஆனால் காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களை, பொருட்களை நாம் காத்துக்கொள்ளாமல் விட்டு வர்றோம். ஆக தான் இங்கே ஆவியானவர் சொல்கிறாரு சாலமோன் ஞானி மூலமாய், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டுமா. ஏனென்றால் இருதயத்தை பற்றி எரேமியா சொல்கிறாரு. எரேமியா சொல்லும்போது எரேமியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கலாம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. பாருங்கள், இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குதா? திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது. அதனால தான் அந்த இருதயத்தை கேடு வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடியது இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத வார்த்தைகள், பொல்லாத சிந்தனைகள் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுமா? தீட்டுப்படுத்துன்னு சொல்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த இருதயத்திலேருந்து ஜீவ ஊற்று புறப்படும் சொல்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த இருதயத்தை நாம் என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசுன்னு சொல்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த இருதயத்தை நம்ம இது வரைக்கும் ஒரு வேளை காத்துக்கொள்ளாமல் கவலீனமாய் இருந்திருந்தால் கூட, இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறாரு, உணர்த்துறாரு. என்ன உணர்த்துறாரு? எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நாம் என்ன பண்ணுமா? காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்வோமா? ஜெபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்கு நன்றி. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் சொன்னீங்களப்பா. ஆகவே இந்த இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருவோம். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.